இது காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். கையெடுத்து கும்பிட்டுட்டு ரொம்ப அழுதுட்டார். நாங்கள் கூட தெம்பா இருக்கோம். அவர் ரொம்ப என்னை மன்னிச்சுக்கங்கன்னு தான் சொன்னார். கேட்சுவலாக உள்ளார யாருக்கும் அவங்களுக்கு இடம் இல்லை. அவருக்கு பாடி கார்டோ செல்லோ வீடியோவோ எச்சொலியும் கிடையாது அவர்கிட்ட. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் எல்லாமே அவரோட மனசாட்சிக்காக அவர் பண்ணிட்டு இருக்காரு. இதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க, எதிராக பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவங்க அங்கே என்ன நடந்ததுன்றத யாருக்கும் விலை போகாமல் நியாயமாக இருந்து யோசிக்கிறாங்க. அவ்வளோதான். நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல. என் பிள்ளைகள்லாம் பார்க்கணும்னு நினச்சதுனால தான் கூட்டிகிட்டு போனோம். அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுட்டோம். ஏன்னா பொண்ணுங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு வர வேணாம்னு சொன்னாங்க. எடுத்த வார்த்தைக்கு அந்த மன்னிப்பு கேட்டுட்டோம். நாங்கள் அவர் இவ்வளோ செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது அவர் சொந்த உழைப்பில் வந்த காசு, மற்றவங்க காசெல்லாம் கிடையாது. இதை அவர் இவ்வளோ கேட்கணும்னு நம்மக்கிட்ட ரிக்வஸ்ட்டு கிடையாது. ஆனால் இவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாருன்னா மனிதாபிமானத்தில் தான் கேட்குறாங்க. இல்லை காலைல விழுந்தாலும் உங்களுக்கு எந்த மாதிரி தோணுச்சுமா? நம்ம பிள்ளை விழுந்தா எப்படி மன்னிப்பு எடுக்குமோ அந்த மாதிரி தான் விழுந்ததுங்க. இப்போ நாங்கள் செஞ்சது தானே தப்பு. நாங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனது தானே தப்பு. உயிரோடு இருக்கும்போது தான் என் பையன் கொண்டு போயிருக்கா. என் மருமகளையும் என் சின்ன பேத்தியும் பார்க்காம அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலை ஜிஹெச்சில். இன்னமும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சில் இன்னும் பண்ணாமல் தான் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். வரேன்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா வருவாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியுது அங்கே என்ன மாதிரியான வேலைகள் நடந்தது, எப்படி இந்த இழப்புகள் நடந்தது, ஏன் அவர் வரல, ஏன் இங்கே நம்ம வந்திருக்கோம், எல்லாமே அவங்களுக்கு புரியுது. அவர் பண்ணுற ஒரு விஷயமும் எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் பர்சனலாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு இல்லை யாருக்கு போய் சேரணுமோ அந்த மாதிரி தான் அவர் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் இங்கே மீடியா முன்னாடியும் சேனல் முன்னாடியும் யார் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் சரியான அரசியல் அப்படின்னு பேசுகிற ஆளுங்களுக்கெல்லாம் இதை நாம் புரிய வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை.